ஜோராக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஆங்கிள் ஒரு 2 வயசு குழந்தை மட்டும் மழையில் நனைஞ்சிட்டு அம்மா அம்மா கத்துது. அப்போ சார் ஃபைனலாக ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிடுறான் சார். பா கிளைமேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கப்பா. வில்லனை கொல்ற பேட்டர்னே ஒர்க் அவுட் ஆகலப்பா. ஹீரோ அப்படியே காலை எடுத்து அவன் நெஞ்சில வச்சு கத்தியை ஏற்று பொறுமையாக இருக்கணும்ப்பா. அப்போ அவன் நெஞ்சில் வர ரத்தம் புச்சுக்குன்னு கொப்பளிக்கணும்ப்பா. அந்த இடமே ரத்தமாக இருக்கும்பா. அப்போ அவன் உயிர் போகிற தருணத்தில் ஹீரோ அவன் கிட்ட போய் நல்லா க்ளோஸ்அப்பில் மூஞ்சியை காட்டி ஆஹா ஆஹா சொல்லி வெறுப்பேற்றி சிரிக்கணும்ப்பா. அப்போதான்ப்பா அவன் உயிர் போகணும். இதுதான்ப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸு. சார் இப்படிலாம் பண்ணால் உப்புமா படம்னு சொல்லிடுவாங்க சார். ஊர் 1000 பேசும்பா, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணோம்ப்பா. நம்ம மேக்கிங்கு யூனிக்காக டெரிஃபிக்காக இருக்கணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா மேட்ரு. சார் இந்த ஸ்டோரியில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வேறு யாராச்சும் அப்ரோச் பண்ணிக்கிறேன். ஓ அப்படியா, சரிப்பா, உன் விருப்பம். எனிவே ஆல் த பெஸ்ட். ஓகே சார், தேங்க்ஸ், நான் வரேன். ப்ளஸ் பண்ணுப்பா. நல்லா இருமா. ம், ஓகே. எங்கம்மா கிளம்பிட்ட? லக்ஷ பார்க்க போகிறேன்ப்பா. நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். லக்ஷுக்கு வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா? சினிமா நிரந்தர தொழில் கிடையாது. அவனை ஏதாவது மாத சம்பள வேலைக்கு போக சொல்லு. அதான் சேஃப்டி. அப்போ தான் நமக்கு ஒத்து வரும். புரியுதா? இதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இங்கே பாருங்கப்பா, அவனுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு. அதில் அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். எனக்கும் அவன் ஜெயிக்கணும்னு தான் ஆசை. ஜெயிப்பான்ப்பா அவன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. 2ல் 1 கேட்டு சொல்லு. இங்கே பாருமா, இதுக்கெல்லாம் பல வருஷம் ஆயிடும். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. புரிஞ்சுதா? எங்க அவன் பிறந்த நாள் அதுமா இப்படி பேசுறீங்களே? ஏய், ஒழுங்கா போயிடு.